நான் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தை அவர் என்ன ஆரம்பிச்சார்னா எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு என்னுடைய அருள் நிறைந்திருக்கிறது, எண்ண முடியாத அருளை நான் கொடுத்திருக்கிறேன் என்ற செய்தியை திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மைதானே? ஒரே ஒரு கண்ணை எடுத்துக்கிடுவோம், ஒரே ஒரு கிட்னி எடுத்துக்கிடுவோம், ஒரு கால் ஒரு கை செயற்கையாக பொருத்தப்பட்டால் செலவு ஒரு புறம், மறுபுறம் இயற்கையாக இருக்கிற அந்த இரண்டு காலில் நடப்பதை போன்ற ஒரு உணர்வு எப்படியும் கிடைக்காது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கொடுக்கிற நியாமத்தை நீ எண்ணி பார்த்துட்டாவே இயற்கையாக என் மீது நீ நன்றி செலுத்த ஆரம்பித்து விடுவாய். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நியாமத்து ஏராளம் ஏராளம். அதுல மிக முக்கியமான நியாமத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வம். திருமணம் முடிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்குகிற அற்புதமான பரிசு குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் எவ்வளவு உயர்வானது பெரியது என்பதை குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டால்தான் தெரியும். கிடைச்சவங்களுக்கு அது பெருசா தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா அது கிடைக்காம ஏங்குறாங்க இல்லையா, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம், அவரிடத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், அல்லாஹு அக்பர், அப்பொழுதுதான் தெரியும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இலகுவாக குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான். குழந்தை செல்வம் பெறுவது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிட்டாவே அந்த மன உளைச்சலுக்கு அந்த ஆணும் சரி அதிகமாக பெண்ணு ஆளாக்கப்படுவதை பார்க்கிறோம். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போக முடியாது, போயிட்டா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் பெண்களுக்குள்ள பெண்கள், ஆம்பளைக்கு பிரச்சனையே இல்லை, வேலை வெட்டிக்கு போவாரு, அங்க போவார் இங்க போவார், நைட் வந்து தூங்கிடுவார், அவ்வளவுதான். ஆனால் நிகழ்ச்சிகளில் நிகழ்வுகளில் ஃபங்க்ஷன்களில் பெண்ணோடு பெண்ணு கலக்குகிற பொழுது, சொந்த பந்தங்களை சார்ந்த நிகழ்வுகள் வருகிற பொழுது படாத பாடுபடுத்திடுவாங்க. என்னம்மா எதுவும் புழுப்பூச்சி இல்லையா, எதுவும் விசேஷமா, இப்படி கேட்டு கேட்டு நல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போகாம எத்தனையோ நபர்கள் குமுறி கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறார்கள் இல்லையா. ரப்புல் ஆலமீன் நாம் துஆ செய்து கொள்வோம், ரப்பே எந்தெந்த தம்பதிகள் எல்லாம் குழந்தை இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சாலிகான குழந்தையை கொடுப்பாயாக என்று நாம் துஆ செய்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அவ்வளவு அற்புதமான ஒரு செல்வம், குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை செல்வத்தை நீ எப்படி பராமரிக்க வேண்டும்? பிறந்தது முதல் பெயர் வைப்பதை தொட்டு அவன் திருமணம் நடக்குகிற வரை அனைத்திற்கும் பொறுப்பு தாய் தகப்பன் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிடறது அல்ல கடமை, அங்கதான் தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த குழந்தையினுடைய கடைசி வரை, குறிப்பாக திருமண வயதை அடைந்து விட்டால் சரியான முறையில் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கொஞ்ச கால தாழ்த்தினாலும் பெற்றோர்கள் குற்றவாளி. எத்தனையோ நபர்கள் 25 வயதை கடந்து, 28 வயது 30 வயதை கடந்து இன்னும் தொழில் நான் செட்டில் ஆகணும் சொல்லி திருமணமே முடிக்கிறது. இன்றைக்கு படித்த பெண்கள் நிறைய நபர்கள் இல்ல, இன்னும் கொஞ்சம் ஜாப்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய காசு செலவழிச்சு படிச்சாச்சு, அதனால இன்னும் 4 வருஷம் ஆகட்டும் 3 வருஷம் ஆகட்டும் என்று அவர்களும் தள்ளி போடுகிறார்கள். அதோடு பெற்றவர்களும் சரி என்று விட்டு விடுகிறார்கள். அது தவறு. எந்தெந்த காலகட்டத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை முறைப்படி செய்தாக வேண்டும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பருவ வயதை அடைந்த ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு சரியான தருணம் வருகிறது என்றால் காத்துக்கிட்டு இருக்காதீங்க, நல்ல முறையில் திருமணம் முடிச்சு கொடுங்க. என்னதுக்கு அதுக்காக வேண்டி பருவ வயசு அடைஞ்சவனே முடிச்சு கொடுக்கணுமா? அப்படி அல்ல. அதற்கு காலங்கள் நேரங்களும் நல்ல வரன்கள் வருகிற பொழுது அதை கட்டக்கூடாது. சில பேர் நல்ல வரன், இது பத்தாது அது பத்தாது அது பத்தாது இது பத்தாதுன்னு சொல்லி 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 எத்தனையோ வருடங்கள் கடந்து திருமணம் தன் மகனுக்கும் மகளுக்கும் முடிக்காத குடும்பங்கள் நிறைய உண்டு. அல்லாஹ் சில நேரத்தில் அப்படி அலக்கழிச்சு விட்டுருவான். ஆரம்பத்துல நல்லதொரு வாய்ப்பை தருகிற பொழுது கழுவ விடுவர்கள் நழுவ விடக்கூடியவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆட்டம் காட்டி விட்டுருவான், இன்னும் கொஞ்சம் விளையாண்டுகிட்டே அப்படின்னு. அதனால நல்ல பொருத்தம் வருகிறதா அதை பாருங்கள், அதை பார்த்து முடித்து விடுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்போ குழந்தை பிறந்தவுடன் மிக முக்கியமானது பெயர் இல்லையா.
குழந்தை பிறந்த உடனே நல்ல பெயரை வைக்கணுங்கிறது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, கர்ப்பமாயிட்டாவே பேர் முடிவு பண்ணிடுறான், தவறு கிடையாது. ஆனா ஒரு 5-6 பேர் 6-7 பேரை சூஸ் பண்ணி கையில வச்சுக்கிடுவான். பேர் வைக்கிற அந்த கடைசி நேரத்தில் கூட ஒரே பதட்டம் குழப்பம், இந்த பேரை வைக்கிறது தெரியல. அத்தாவுக்கு பிடிச்சதா, அம்மாவுக்கு பிடிச்சதா, மாமாவுக்கு பிடிச்சதா, மருமகனுக்கு பிடிச்சதா. காரணம், அந்த பெயர் வைப்பதில் கூட கடைசி வரை ஒரு போராட்ட நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பெயரை வையுங்கள், அர்த்தமுள்ள பெயரை வையுங்கள். காரணம், பெயர் என்பது இதோடு முடிஞ்சிடாது. தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு அழைப்புதல் எது அப்படின்னா, அழைச்சு கூப்பிடுறோமா இல்லையா, அந்த பெயர் தான். நல்ல பெயரை வச்சு அவனுடைய வாழ்வு சேர்க்கும். தீய பெயர்கள், கெட்ட பெயர்கள், அர்த்தமில்லாத பெயர்களை வைக்கிற பொழுது அவனுடைய வாழ்வினுடைய முறையே மாறி போயிடும். நல்லாத்தான் வளர்த்தேன், நல்லாத்தான் பண்ணேன், ஆனா வழி தவறி போயிட்டான், போதைக்கு அடிமை ஆயிட்டான். எப்படி அடிமையானா தெரியல. பல காரணங்களில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல பெயர் வைக்காவிட்டால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருவார். அப்ப நபி கேட்பாங்க, உங்க பேர் என்னன்னு? என் பேர் ஹர்பு அப்படின்றது. போர்னு அர்த்தம். போரெல்லாம் ஒரு பேரா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லா என்று அருமையான ஒரு பெயரை வைத்து அவர் அனுப்பி வைத்தார். காரணம், அந்த பெயரில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நல்ல நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். அர்த்தமுள்ள பெயர்களை வைப்பதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த பண்பாகவும் குணமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான்னா உயிர் போயிடும், உடலும் போயிடும், மண் அரிச்சு. ஆனா பேர் பாருங்க நிலைச்சிருக்கும். அவர் நல்லது செஞ்சிருந்தாருன்னா அவர் செய்த சேவைக்கு தகுந்த காலங்கள் அவர் குடும்பத்தார்கள் பேசுவார்கள், ஊர்க்காரர்கள் பேசுவார்கள் இல்லையா. கடைசிக்கு அவன் ரத்த பந்தமாக பேசும். பெரிய ஃபேமஸ் இல்லைங்க இவர் அப்படின்னா ரத்த பந்தம். அப்போ அவர் மறைவுக்கு பிறகும் அவரை பற்றி நினைவு கூறப்படுவது அந்த பெயர். அந்த பெயர் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஹசன் ஹுசைன் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வரப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல பாங்கு சொல்லி அழகிய முறையில் பெயர் வைக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, தன்னுடைய குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே நபி அவர்கள் பார்க்குறாங்க, பேர் வைக்கிறாங்க. இப்ராஹிம்னு பேர் வைக்கிறாங்க. வச்சுட்டு வாயில பேர் சம்பளத்தை வச்சு மெண்டு அதை அப்படியே அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறாங்க. இது சுன்னத்து. என் குழந்தைக்கு அந்த மாதிரியான ஃபார்முலா நான் பண்ண மாட்டேனுங்க, ஸ்டைலிஷாக தான் போவேன்னா இந்த சுன்னத்தை நம்ம விடுறோன்னு அர்த்தம். பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லணும். உடனே வருவான், பாங்கு யார் யார் சொல்றது? அஜர்த்து மோதினார். அப்படி அல்ல, உனக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். உங்களுக்கு மேல பெஸ்ட் யார் இருக்கிறா? நல்ல முறையில சொல்ல தெரியும் என்று சொன்னால் உடனே காதல என்ன செய்யணும்? வலது பக்கம் பாங்கும் இடது பக்கம் காமத்தும் சொல்லிடணும். முதலில் பிறந்த குழந்தை தௌஹீத் என்ற ஏகத்துவத்தை கேட்டு வாழுகிற காலமெல்லாம் உலகத்திலே சீரான முறையில் அந்த குழந்தை வாழ வேண்டும் என்பதால் தானே. எதுக்குங்க நம்மள பாங்கு சொல்லணும்? ஏதோ ஒன்று சொல்லிட்டு போலாம் இல்லையா, அல்ல அல்லாஹ் கூட சொல்லிட்டு போகலாம், அல்லது சுப்ஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு போகலாம் இல்லையா. ஏன் பாங்கு சொல்லப்படுது? அதில் இருக்கக்கூடிய தௌஹீத் என்ற ஏகத்துவம். பிறந்த குழந்தை அதனுடைய காதிலே செவியிலே கேட்ட அந்த வார்த்தை அது மௌத்து வரை டிராவல் பண்ணணும். தௌஹீத் ஏகத்துவத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற அற்புதமான முஸ்லிமாக இந்த குழந்தை வாழ வேண்டும், வளர வேண்டும், வளம் பெற வேண்டும் என்பதால் தான் முதல்ல காதில பாங்கு சொல்லப்படுது. இன்றைக்கு நிறைய இந்த சுன்னத்தை மீறுகிறார்கள். இதெல்லாம் பாங்கெல்லாம் தேவையில்லைங்க, குழந்தை பிறந்தாச்சுல அல்ஹம்துலில்லாஹ் விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அவல நிலை. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5467 நம்பர் ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள்லாம் பெருமானார்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க, யார சொல்லலாம் நீங்க பேர் வைங்க, நீங்க பேர் வைங்க. காரணம் என்ன? நம்மள இருக்கிற மூத்தவர்கள்
கல்விமான்கள், அன்னைக்கு நபி இன்னைக்கு நபி இல்ல, நம்ம குடும்பத்துல யாரு பெரியவங்க, நம்ம குடும்பத்துல சாலிகான தொழக்கூடியவர்கள் யார், அவர்கள் பார்த்து துஆ செய்து நல்ல முறையில் பேர் வைக்கட்டும், நல்ல வாங்க சொல்லட்டும். அன்றைக்கு நபி, இன்றைக்கு நபியுடைய வாரிசு ஆலிம்கள் இல்ல, ஆலிம்கள் எல்லாம் கிடைக்கல, எனக்கு சொல்ல தெரியும், நீ சொல்லிடு. அப்போ அந்த அற்புதமான வழிமுறைகள் நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு மீறப்படுகிறது. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம், ஒரு குழந்தை பிறந்துச்சு, நம்ம வேற ஒரு குழந்தைய பார்க்க போனோம், பக்கத்துல இன்னொரு பேஷண்ட்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இதுக்கு வாங்க சொல்லியாச்சு, இது எங்க சொந்தக்காரங்க வாங்க சொல்லியாச்சு, அவங்களுக்கு என்னங்க இல்ல அதெல்லாம் தேவையில்லைங்க, அவங்க அத்தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. என்ன ஷிர்கா பாவமா, என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு தௌஹீதுடைய வார்த்தையை அந்த பிஞ்சு காதுல சொல்லுவதில் யாரு சொன்னாத்தா என்ன சொல்ல வேண்டும். அது அற்புதமான சுன்னத். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் சொல்லுகிற பொழுது, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் துதாவுன அழைக்கப்படுவீர்கள், யோமல் கியாமத்தில் கியாமத்து நாளில் அழைக்கப்படுவீர்கள், பி அஸ்மாயிக்கும் உங்களுடைய பெயரை கொண்டும், அஸ்மாயி ஆபாயிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய தந்தையினுடைய பெயரை கொண்டும் அழைக்கப்படுவீர்கள். ஃபஹ்சினு எனவே பேர் அழகாக ஆக்கிக்கிங்க. அப்படி இங்க நம்ம தனியா கூப்பிடுவோம், அப்துல்லாப்பா இங்க வாங்கணும் இல்லையா, அப்படிதான் நான் கூப்பிடுவோம், அவங்க அத்தா பேரெல்லாம் சேர்த்து கூப்பிட மாட்டோம். கியாமத்து நாளில் அல்லாஹ் மலக்குமார்கள் மூலமாக அழைக்குகிற பொழுது அவர் பெயர் அதோடு அவருடைய தந்தை பெயரையும் சேர்த்துத்தான் அழைக்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னார் இங்கே வாங்க அப்படிதான் சொல்லப்படும். இப்ப அபுதாயிர் சொல்லி என்னை அழைச்சாங்கன்னு சொன்னா காதரவுடைய மகன் அபுதாயிர் வாங்க அப்படிதான் சொல்லப்படும். வெறுமனே தனியாக அந்த பெயரை கூப்பிடப்படாது. அதனால உங்களுடைய பெயர் சபைகளில் அழைக்கப்படும். அதனால் நல்ல பெயர்களாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரி, எந்த பெயரங்க வைக்கிறது அதையும் நபி காட்டுறாங்க. நபிமாருடைய பெயரை இப்ராஹிம், மூசா, ஈசா, யஹ்யா, ஈசா, ஜக்கரியா, இலியாஸ், இப்படி நபிமாருடைய பெயர்கள் எவ்வளவோ இருக்கிறது. முதல்ல நபிமாருடைய பெயரை வைங்க. சரி, அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்சமான பெயர் அதையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உலகத்திலே 1000 பெயர்கள் இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான் என்ற இரு பெயரை கோடிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லானா யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துர் ரஹ்மானா யாரு? ரஹ்மானுடைய அடிமை. ரஹ்மான் யாரு? அல்லாஹ். எவ்வளவோ பெயர்கள், நல்ல பெயர்கள் அல்லாஹ்விற்கு பிடிக்கும், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த நல்ல பெயர்களில் அல்லாஹ்விற்கு பிடித்த 2 பெயர் என்ன என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார். அப்படியானால் இந்த 2 பெயர் பாக்கியமான பெயர் தானே. கோடி பெயர் இருக்கலாம், நபி அவர்கள் கோடிட்டு காட்டிய பெயர் சிறப்பான பெயர் தான் இல்லையா? அப்போ அந்த பெயரை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் தான். என்ன நினைக்கிறாங்கன்னா, நம் வீட்டுல இருக்கிற பேரை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அதனால புதுசா லேட்டஸ்டா தான் பேர் வைக்கணும். இந்த பஞ்சாயத்து நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஒரு சில குடும்பம் தான் இதுல விதிவிலக்கு. என்னன்னா, பேர் வைக்க போய் உட்கார்ந்துட்டு இமாம் பேர் வைக்க போறாரு பாத்தீங்களா, அந்த நேரத்துல இருங்க உள்ள கேட்டுட்டு வர்றேன், எங்க பிறந்து 40 நாளா சொன்னமா கேட்குறீங்க, இல்ல முடிவு பண்ணிட்டே இருந்தாங்க, இதான் அதான்னு தெரியல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உள்ள போனது வெளியே வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவர் என்னங்க இன்னும் இருங்க போன் போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்களாமா. இது எங்கங்க? பேர் வைக்கிற மஜ்லிஸ்ல உட்கார்ந்து குழந்தைய உட்கார வச்சுட்டு பேர் பேர் வைக்கிறான்னு பார்த்தா அந்த கடைசி நேரத்தில் கூட அவர்கிட்ட கேட்கணும் இவர்கிட்ட கேட்கணும். காரணம் என்ன? லேட்டஸ்டா இருக்கும். பேரு என்ன ஆகி போச்சுன்னா, இது ஒரு நோயாவே ஆயிடுச்சு. யாருமே வைக்காத பேரா இருக்கும், புதுசா இருக்கணும், லேட்டஸ்டா இருக்கணும், நல்ல பேரா இருக்கும். இது மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்ததுனால குடும்பத்தில் யாருக்காவது அந்த பேர் இருந்தா இல்ல அந்த பேர்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னர் உகைதீர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பட்டாடை அமைச்சு வைக்கிறார், அன்பளிப்பு அமைச்சு வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட்டாடையை வாங்கி அலிக்கு சொல்றாங்க, அலி ஷப்பிஹு கும்ரன் பைனல் ஃபவாத்திமி, இத 3 பாகமா பிரிச்சு 3ஆ கிழிச்சு
3 ஃபாத்திமாட்ட கொடுத்துரு. வந்த பட்டாடைய 3ஆ கிழிச்சு 3 ஃபாத்திமாட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. 3 ஃபாத்திமா யாரு அப்படின்னா, அந்த குடும்பத்துல அலி ரலியல்லாஹுடைய தாயார் பெயரும் ஃபாத்திமா தான், அலி ரலியல்லாஹுடைய மனைவி பெயரும் ஃபாத்திமா தான். யார் அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் இல்லையா? அலி ரலியல்லாஹுடைய மனைவின்னு சொன்னா நம்ம நபியுடைய மகள். அப்போ அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தாயார் பேரும் ஃபாத்திமா, தன்னுடைய மனைவி பேரும் ஃபாத்திமா, அவங்களுக்கு ஒரு துணி, தன்னுடைய சகோதரியின் மகள் அந்தம்மா பேரும் ஃபாத்திமா, 3 பேருக்கும் அந்த பட்டாடையை கிழிச்சு முக்காடாக கையில கொடுத்துட்றான். இந்த ஹதீஸை பார்க்கிற பொழுது ஒரு குடும்பத்துல திரும்ப திரும்ப பல பேர் வர்றதுனால தப்பே இல்லை. புதுசு புதுசா தான் வைக்கணும்ன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அது அல்லாஹ் ரசூல் விரும்பவும் இல்லை. உண்மை அதுதானங்க. வீட்டுல ஒரு ராதாவுடைய ராதா பெரிய ஆள், நல்லா வாழ்ந்திருப்பார், பேர் சொல்லும்படி இருந்திருப்பார். அவர் பேரனுக்கு வைக்கிறது என்ன பிரச்சனை? சந்தோஷம் தானே அது. ஆனால் வைக்க மறுக்கிறார்கள். இல்ல, பழைய பேரெல்லாம் வைக்க கூடாது. எப்ப அவர் நல்லா வாழ்ந்தவர், வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்தவர், பறக்கத்துக்கு வைக்கிறது தப்பு இல்லையே. நபிமார்கள் பெயர் வேணாம், அல்லாஹ்வுடைய பெயரோட சேர்த்து வைக்கிறது வேணாம். சரி, ஓ குடும்பத்துல நல்லா வாழ்ந்தவர்களுடைய பெயர் வைக்கலாம் இல்லையா? அதற்கு அனுமதி இருக்கா? இஸ்லாத்தில் அனுமதி உண்டு, வைக்கலாம். ஆனால் அதையும் தவிர்த்து விட்டு அர்த்தமே இல்லாத ஒரு பெயர்களை எடுத்து, என் பிள்ளைக்கு இந்த பேர் தாங்க, என் பையனுக்கு இந்த பேர், எங்கப்பா பார்த்தா? நான் கூகுள்ல பார்த்தேன். கூகுள் எல்லா நேரத்திலையும் சரியா இருக்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஒருத்தர் மேப்பை பார்த்துட்டு அப்படியே கை போனான், கார்ல நேர போய் எங்க போய் நின்னா, கடைசியில கபிரிஸ்தான்ல நின்னா. கபிரிஸ்தான் அட்ரஸ் காட்டுது. கபிரிஸ்தான்ல யார் இருப்பா? பூரா மையத்துகளா படுத்திருக்கும். போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதுதான். சொந்தக்கார வீட்டுக்கு போறதுக்கு மேப் போட்டு கார்ல போனாரு. யாருங்க காட்டினா? கூகுள் காட்டுச்சுங்க. இன்னொருத்தர் கூகுள் மேப்ல போய் பானா, பாலத்துல அந்த இடத்துல நிக்குது, இங்கிட்டும் கட்டல அங்கிட்டும் கட்டல, நடுவுல நிக்குது, அங்க போய் நிக்கிறான். இப்போ எல்லா நேரங்களிலும் அந்த கூகுளை பார்த்தே நம்ம என்ன செய்ய முடியாது. அர்ஜென்ட்டுக்கு ஒரு தேவைக்கு ரைட்டு. பெற்ற குழந்தைக்கு பேர் வைப்பதில் கூட உனக்கு சுணக்கம், தெரிந்தவர்களிடம் போய் கேட்காமல் அது சொல்லுது, இது சொல்லுது, அதுல எழுதிருக்கு, இதுல எழுதிருக்கு என்று பார்த்து நல்ல அர்த்தங்கள் இல்லாத பெயர்களை வைப்பது நிச்சயமாக அது அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். ஓ வாழ்க்கை நீ போயிடுவ. நீ லேட்டஸ்டா, என் பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கணுங்க, என் பேரன் பேர் பாத்தீங்கன்னா கூப்பிடும் போது லேட்டஸ்டா இருக்குன்னு சொல்லி நீ பேர் வச்சுட்டு நம்ம போயிடுவோம், மொத்தா போயிடுவோம். அவன் தலைவிதியை மாற்றுகிற ஒரு சக்தியாக இந்த பெயர் மாற்றப்படும். இது ஏதோ கதையா சொல்லல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அற்புதமான செய்தி. யாராவது ஒரு தோழர் வந்து என்ன பேருன்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தோழர் அவர் என்ன சொன்னாரு? ஹசன் அப்படின்னாரு. அப்படின்னா முரட்டுத்தனம்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அதை மாத்திடுங்க. யாரு பேர் வச்சா? இல்ல எங்க பாப்பா வச்சாரு. இந்த மாத்திடுங்க, சஹில்னு வச்சுக்கங்க, சாஹில்னு வச்சுக்கங்க. என்னங்க சாஹில்னு அர்த்தம்? லேசானவன், மிருதுவானவன், அன்பானவன். மிருதுவானவன் அப்புறம் அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி அர்த்தம் உள்ள பேரை வச்சுக்கங்கன்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, இவரு எங்க அக்கா வச்ச பேரை எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துட்டாரு, மாத்தல. ஹதீஸ் ஷரீஃபிலே தொடர்ந்து அந்த ஹதீஸினுடைய முஹத்திஸீன் எழுதுகிறார்கள், கடைசியில இவர் மௌத் வரை பேரை மாத்தாதனால முரடன் என்ற பேரோடய வாழ்ந்தார். கடைசி வரைக்கும், மௌத் வரைக்கும். தெருவுக்காரருக்கு தெரியுமா இல்லையா? கடைசி வரை முரடனாகவே இருந்தார். அப்ப அந்த பெயர் எவ்வளவு வேலை செய்து பாத்தீங்களா? இப்ப நம்மள்டே பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் தோழருக்கு சொல்லுவோம், அவன்கிட்ட அதிகம் பேசாதப்ப, அவன் டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அந்த குணம் இருக்குது இல்லையா? எல்லாரும் டென்ஷனாக சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த டென்ஷன் பார்ட்டின்ற பேரை வாங்கிடுவாங்க, அவன்கிட்ட அதிகம் பேச்சே வச்சுக்கிற மாட்டாங்க. அப்ப அந்த குணத்திற்கு சொந்தக்காரனாக அந்த பெயர் அவனை மாற்றுகிறது. நல்ல நல்ல பெயர்களை வைக்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த பெயரின் பரக்கத்தால் நல்வாழ்வை திறந்து விடுகிறான். அவன் கடைசி வரைக்கும் முரடன் சொன்னா, உமர் ரலியல்லாஹு ஒரு தோழர்கிட்ட பேர் கேட்கிறான், உங்க பேர் என்ன அப்படின்னு. அவரு சொல்றாரு, என் பேரு ஜம்ரத்துங்க அப்படின்னு. அப்போ அரபியில, இஸ்லாத்துல வந்த புதுசுல
ஜம்ரத்துல என்ன? தீ பொறின்னு அர்த்தம். என்னப்பா இப்படியா பேர் வைக்கிறது? தீ பொறி, தீ கங்கு, இப்படியா பேர் வைக்கிறது அப்படின்ட்டு. சரி, உங்க தகப்பனார் பெயர், நீ யாரின் மகன் அப்படின்னு கேட்கும்போது, எங்க அத்தா ஷிகாபு. ஷிகாபுனா என்ன? நெருப்புன்னு அர்த்தம். வெறும் ஷிகாபு, ஷிகாபுத்தீன் வைக்கலாம். அவங்க அத்தா பேர் என்னங்க? ஷிகாபு, நெருப்பு. என்னப்பா உன் பேரும் நெருப்பு, உங்க அத்தா பேரும் தீ நெருப்பு, தீப்பொறி, நீ இப்படி வச்சிருக்கிறீ அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த ஹதீஸிலே கேட்கப்படுகிறது. நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவர், எந்த பகுதியில இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஹராரத்தும் நார் அப்படின்னா, நெருப்பான பகுதிகளை நான் குடியிருக்கிறேன் அப்படின்னு. உடனே முரளியில சொன்னாங்க, முதல்ல போய் குடும்பத்தை பாரு, நெருப்புல எரிஞ்சிட போகுது அப்படின்னு. காரணம் என்னவென்றால், அவர்கள் வைக்கிற பெயருக்கும் செயல்பாட்டிலே நடப்பதற்கும் நிறைய தொடர்பு உண்டு, நிறைய தொடர்பு உண்டு. இது ஹதீஸ். அப்போ நல்ல பெயர்களை வைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியும், அர்த்தமில்லாத கரணமுரணான பெயர்களை வைக்கிற பொழுது அல்லாஹ் அதை வெறுக்கவும் செய்கிறான். நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் அடியான கூப்பிடும் போது அற்புதமான நல்ல பேரோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். குறைஞ்சது நம்ம தாய்தாப்ப நாங்க பேர் வச்சுட்டாங்க இல்லையா, நம்ம பேருக்கு என்ன அர்த்தம்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார்கிட்ட கேட்கறது? கூகுளுக்கு போயிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச பகுதி உள்ள அதற்கு, அல்லது அரபி தெரிஞ்சவங்க என்ன அர்த்தம், அல்லது அத்தா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். ஏமா எனக்கு ஜப்பார்னு பேர் வச்சுட்ட என்ன அர்த்தம், எனக்கு சாலின்னு பேர் வச்சுட்ட என்ன அர்த்தம் என்று நம்முடைய பேரையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நமக்கே நம்ம பேர் தெரியறது இல்லை. என்னப்பா உங்க பேரு? என் பேரு இதுங்க அப்படின்னு. சரி, அரபி மொழியில் வச்சுட்டாரு, என்னங்க அர்த்தம்? அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. பெயருக்கும் உனக்கும் தொடர்பு உண்டு. அந்த பிறந்த நாளில் வைக்கப்பட்ட அல்லது 40வது நாளில் வைக்கப்பட்ட அந்த பெயர், அல்லது 7ஆம் நாள் அக்கீகா கொடுக்கப்பட்ட நேரத்தில் வைக்கப்பட்ட அந்த பெயர் எதுவரைக்கும் டிராவல், இவன் வாழுகிற காலமெல்லாம் அந்த பெயரோடு பயணிக்கிறான். அவன் மௌத்துக்கு பிறகு நாளை மறுமையிலே அழைக்கப்படுகிற பொழுதும் அந்த பெயரோடு அழைக்கப்படுகிறான். நல்ல பெயராக இருக்கும் பட்சத்தில் அவன் சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேருகிறான், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நபராக மாறுகிறான். கெட்ட பெயர், அவப்பெயர் அல்லது அர்த்தமில்லாத பெயர்களை வைத்து விட்டு சென்றால் அவன் தப்பிச்சுக்கிடுவான். அது அல்லாஹ் நான் வைக்கல, அல்லாஹ் யாரு வச்சது? தாய் தகப்பதான் வச்சான். எதுக்கியா இப்படி பேர் வச்ச? லேட்டஸ்டா இருக்கணும்னு வச்சேன், புதுசா வைக்கணும்னு வச்சேன். அதனால அப்ப குற்றவாளி கூண்டில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான் இருப்பார். நல்ல பேர், நபிமார்களுடைய பெயருக்கு மேல ஒரு பெயரா, அற்புதமான பெயர்கள். என்ன வந்துட போகுது? புதுசா வச்ச நாளைக்கு அவார்டு யார் கொடுக்க போறாங்களா? இந்த மனநிலை முஸ்லிம் சமூகத்துல மாறணும். ஒரு அஜத்து பேர் வைக்க போய் உட்கார்ந்துட்டாரு, பேரை சொல்லியாச்சு, வைக்கலான்னு போகும்போது சொந்தக்காரர் வந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த பேர் நம்ம சொந்தத்துல ஒரு ஆள்கிட்ட இருக்குது, இந்த பேரு நம்ம சொந்தத்துல ஒரு ஆள்கிட்ட இருக்குது, தூக்கிட்டாங்க அந்த பேர். அப்புறம் திரும்ப அந்த மசூரா என்ன பேரை வைக்கலாம் அப்படின்னு. என் சொந்தத்துல அந்த பேர் இருந்தா வைக்க கூடாதுன்னு இருக்கா? ஒரே குடும்பத்தில, ஒரே வர்க்கத்தில, ஒரே கோத்திரத்தார்கள் நிறைய பாத்திமாக்களாக இருந்தார்களே, ஹதீஸ் இப்பதான சொல்லி காமிச்சோம் இல்லையா? அதனால நல்ல பெயர்கள், அர்த்தமுள்ள பெயர்களைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது ஒழிய அர்த்தம் இல்லாத கரடுமுரடான வார்த்தைகளை கொண்டு பெயர் வைப்பது நாளை பெற்றோர்கள் சிக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, லேட்டஸ்ட்னு சொல்லி இப்ப இமாம்கள் அஜத்துலையும் கேட்கறது இல்லை, கூகுள்லயே போய் கேட்டு முடிவு பண்ணிடுறான். என்ன அர்த்தம்னா ஒரு வித்தியாசமான அர்த்தம் சொல்றோம். அரபி டிக்ஷனரியில அதனுடைய அகராதியில என்ன பொருளோ அதுதான் சரியாகும், அதை பார்த்தா தான் சரியா இருக்கும். அவர் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி எடுத்தோம்னா ஏதோ ஒரு அர்த்தத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டியது, வைக்க வேண்டியது வந்து. ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாச்சு, ஒரு அஜர்த்து ஒரு பத்திரிகையில பார்த்த செய்தி, பேரு போடுறதுக்காக வேண்டி வைக்கிறதுக்காக உட்காந்துட்டாரு. குடும்பத்துல சொல்றாங்க யாரும் வைக்காத பேரா இருக்கணும். அவர் நபிமார்கள் பேரை சொன்னார், இல்ல வேண்டாம். அப்புறம் வலிமார்கள் பேர் சொல்ல, இல்ல வேண்டாம். முன்னோர்கள் பேரு, இல்ல வேண்டாம். எல்லாம் வேண்டாம் சொல்லி, சரி குரான்ல பேரு, குரான்ல உள்ள நபிமார்கள் பேரு நல்ல பேரெல்லாம் சொல்லியாச்சு, வேண்டாம். யாருமே வைக்காத பேருன்னு அவரு பார்த்தாரு. கடைசியில டென்ஷன் ஆகி இப்லீஸ்னு வச்சிருவோமா, அதுதான் பெஸ்ட், எவனும் வைக்குமா, யாரும் வச்சது இல்லை, இப்லீஸ்னு வச்சு விட்டுருவோமா அப்படின்னு. அதுக்கும் பாருங்க நம்ம ஆளுங்க, இப்லீஸ் யார் வைக்கல, கொஞ்சம் நல்லா தெரியல, இப்லீஸை பத்தி தெரியாத ஆளுகளா இருக்கிறான். குரான்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, ஷைத்தான்னா யாரு, இப்லீஸ்னா யாரு?
சைத்தான்னா தெரிஞ்சிடும். ஏன்னா இது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது, ஜென்ரலான வார்த்தை. இந்த இப்லீஸ்ங்கிறது நம்ம முஸ்லீம் சமூகத்துக்கு அதிகம் தெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வார்த்தை. அதனால அந்த இப்லீஸ் சொன்னோன்னு இது நல்லா புதுசா தெரியுது என்று கேட்டவரும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை முதல் கடமை அதற்கு நல்ல பெயர் வைக்கணும். அந்த பெயர் அல்லாஹ் ரசூலுக்கு ஓப்பா இருக்கணும். அவன் சொன்னா இவன் சொன்னா எதையும் கேட்கக்கூடாது. அர்த்தமுள்ள பெயரா, நபிமார்கள் பெயரா, சஹாபி பெண்மணிகள் பெயரா, அவர்களை போன்று வாழ வேண்டும் வர வேண்டும் என்ற நியத்தோடு வைக்கப்படக்கூடிய அந்த பெயரின் பரக்கத்தால் நிச்சயமாக அவன் வாழ்வினுடைய அனைத்து பகுதியிலும் தௌஹீதோடு வாழுவான், ஏகத்துவத்தோடு வாழுவான், நல்ல அர்த்தத்தோடு வாழுவான். நல்ல நல்ல பெயர்களை விட்டுவிட்டு ஏதோ ஒரு பேருக்கு அப்படின்னு சொல்லி லேட்டஸ்டுக்காக வேண்டி வைக்கப்பட்டால் முதல் குற்றவாளி பெற்றோர்கள். ஆதலால் அழகிய முறையில் பெயர்களை வைத்து நம்முடைய மக்களை நல்லவர்களாக சாலிஹீன்களாக வார்த்து எடுப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.